பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவர் கிருபையாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாக தயவாக தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நிறைவான நன்மையை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தயவாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் அன்பின் தோற்றுமது நாளே நாம் ஒருவர் கண்டுகொள்வதற்கு தேவன் தயவு தந்தார். ஆண்டுடைய சன்னிதானத்தில் நாம் காத்திருப்போம். நிறைவான நன்மையை தேவன் நமக்கு தருவாராக. இந்த ஆண்டுக்குரிய சட்ட வாக்கிய வசனத்தெல்லாம் சேர்ந்து சொல்லிடலாமா? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இரண்டாவது ஓய்வு நாளிலே ஆண்டுடைய சன்னிதானத்திலே நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பாடு மரணம் உயிர்த்தெழுந்த பின்பு நம்மை அவர் அழைக்கின்ற தேவனாக, குறிப்பாக அவருடைய அழைப்பை நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக செயல்படுவதில் எல்லாரும் நாம் அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் சொல்லப்போனா அதிக சிறப்புகள் உண்டு. ஏன் ஆண்டுடைய உயிர்த்தெழுதலுக்கு அவ்வளவு சிறப்பு? வேதத்துல பார்க்க முச்சல உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் யாரெல்லாம் சொல்லுவோம்? என்னமா? லாசரு வேற, நாயனர் உதயன் மகன் வேற, சிறுபெண், ஓகே, துர்கால் வேற, எலிசா, கொஞ்சம் அந்த மோவாபியர்கள் அதுல உயிரோடு எழுப்பப்படுவாங்க. வேற எலியா மூலமாக சாரிபாத் இதனுடைய மகன் உயிரோடு எழுப்பப்பட்டான். எலிசா மூலமாக உடனே சொல்லிட்டாப்ல யாரு? சுனேமியாளுடைய மகன் உயிரோடு எழுப்பப்பட்டான். ஒரு வாலிபன் உயிரோடு எழுப்பப்பட்டான அவன். மற்றவங்களாம் ஒருவேளை சொல்ல போனா வியாதினால மரணம் அடைஞ்சவங்க அவன். ஆனா ஆண்டுடைய வார்த்தையை கேட்கவே உட்கார்ந்து கீழே செத்து போனான்னு ஒருத்தன். ஐதீக ஊர்ல இன்னைக்கு ஆண்டுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து இருக்கோம். ஒரு ஐதீக போல ஒரு பக்கத்துல எல்லாம் பிடிமானம் இருக்கு, அதனால தப்பிச்சுக்கிடுவிய. இல்லை, ஆண்டுடைய சன்னிதானத்தில் நாம் பார்க்க முடிச்சதுல உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள். அதற்கு மேலாக ஆண்டுடைய பாடு மரணத்தின் மேலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணிக்கும் பொழுது கல்லறை திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக மத்தேயு 27:50 53 வசனம் வரை வாசிங்க. மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேலே தொடங்கி கீழே வரைக்கும் 2ஆக கிழிந்து பூமி அதிர்ந்தது. கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். நான் பார்க்க முடிச்சல அந்த இடத்துல அநேகர் என்ன பண்ணாங்க? பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பினார்கள். இதை நான் பார்க்க முடிச்ச இவங்க மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணிருப்பாங்க? மரிச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின 6 வசனத்தை வாசிங்க. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. ஒரு நம்ம அதை பாடுவோம், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை. யூதர் ராஜசிங்கம் உயிர் தெழுந்தவர்கள். நான் பார்க்க முடிச்சேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களை ஒரு இடத்துக்கு வாங்க, அங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்ன இடம் என்னது? நான் பார்க்க முடிச்சது மத்தேயு 28 5வது 6வது வசனத்தை வாசிங்க.
அடுத்த வசனங்க. அவர் உங்களுக்கு முன்னே எங்க போறாரா? கலிலேயாவுக்கு போனார். ஏன் ஆண்டவர் கலிலேயாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல சொன்னாங்க? அதுக்கு முன்பாகவே சொல்ல போனா மத்தேயு 26 அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. இயேசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? நான் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். சொல்ல போனா அந்த நாட்களிலே இருந்த மாகாணங்கள், எருசலேம் ஒரு மாகாணமாக இருந்தது, சமாரியா ஒரு மாகாணமாக இருந்தது, கலிலேயா ஒரு மாகாணமாக இருந்தது, பிறையா, யூதேயா இப்படி மாகாணங்கள் காணப்பட்டது. குறிப்பாக இந்த கலிலேயா எருசலேமில் இருந்து 120 கிலோமீட்டருக்கு மேலாக தூரம் கொண்ட ஒரு பகுதி. அதில் 240ற்கு மேற்பட்ட கிராமங்கள் அதை சுற்றி இருந்து. சொல்ல போனா கலிலேயாவில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் அதிகமாக நடைபெற்றது. நான் பார்க்க முடிச்சது கப்பர்நகூம், நாசரேத்து, பெத்சாயிதா, கானான், திபேரியா, கலிலேயா கடல், இதுதான் இந்த கலிலேயாவுடைய சுற்று பகுதிகள். சொல்ல போனா முதலாவது அற்புதம் எங்க நடந்துச்சு? கானாவூர்ல உள்ள கல்யாண வீட்டிலே, கலிலேயாவில் உள்ள கானாவூரில் கல்யாண வீட்டிலே ஆண்டவர் அற்புதத்தை அவர் செய்தார். சொல்ல போனா 3 காரியத்தை கலிலேயாவில் நடந்ததை நாம் சிந்திக்கிறோம். ஏன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு நான் கலிலேயாவுக்கு போவேன், நீங்க கல்லால வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொன்னார்னா, முதலாவது ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பித்த இடம் எல்லாம் இந்த கலிலேயா தான். நான் பார்க்க முடிச்சல சொல்லப்பட்டு இருக்கிற காரியம் மத்தேயு 4 அதிகாரம் 14, 15வது வசனத்தை வாசிங்க. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது. பார்க்கல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் ஆரம்பித்த இடம் எங்கதான்? இந்த கலிலேயா. பார்க்க முடியல 17வது வசனம் பார்க்க முடியல, ஆண்டவருடைய பிரசங்கம் அது முதல் இயேசு மனம் திரும்பல் பரலோக ராஜ்யம் சமமாயிருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் தொடங்கப்பட்ட இடம் இந்த கலிலேயா. அது மாத்திரமல்லாது தம்முடைய ஊழிய அழைப்பு, தம்முடைய சீஷனை அழைத்த இடம் எது? இந்த கலிலேயா தான். 18வது வசனத்தை வாசிங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிப்பவர்களாக்குவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் ஊழியம் ஆரம்பித்த இடத்திலே மீண்டுமாக தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை மீண்டுமாக ஊழியத்திலே அவர் பயன்படுத்த விரும்புகிறார். நான் வாசி கேட்ட வேத போது இன்னைக்கு மத்தேயு யோவான் 21 அதிகாரத்துல நான் வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர் என்ன பண்ண போயிட்டாங்க? மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்பொழுதுதான் இயேசு என்ன பண்றாங்க? திபேரியா கடற்கரையில வந்து மீண்டுமாக தம்முடைய சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகின்ற காரியம் இடத்துல நம்ம பார்க்க முடியல. இயேசுக்கு அன்பான சீஷன் என்ன சொல்றோம்? அதுல ஏசப்பா அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு என்ன பண்ணிட்டாரு? அந்த ட்ரெஸ் இல்ல உடனே என்ன பண்ணிட்டாரு? சட்டையை கலத்தி இடுப்புல கட்டி என்ன பண்ணிட்டாரு? கடல்ல குதிச்சு மறுதளித்த பேதுரு என்ன பண்றாரு? கடல்ல குதிச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டா. நம்ம பார்க்க முடியல. அந்த 11வது வசனத்தை வாசிங்க. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. பேதுருவை அந்த இடத்துல செஞ்ச காரியம் 153 மீன் இருக்கு. அவன் என்ன பண்றான்? அந்த பெரிய வலைய இழுக்காம, பெரிய மீன் இருந்தாலும் வலை கிளியல. யோசித்து பார்த்தா ஆண்டவர் அந்த பேதுருவை அழைத்தார். அந்த ஊழியத்தில் என்ன பண்ணாரு? பயன்படுத்தினார். இவ்வளவு மீன் இருக்கு, நீ இழுத்தாலும் கிளியல, இன்னும்
அநேக மனிதர்களை நீ என்ன பண்ணணும், பிடிக்கணும். மறுதலித்து நீ என்ன பண்ணணும், மக்களை எனக்கு நேரா வழி நடத்தணும் அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் எப்படி செய்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் கலிலேயாவிலே தொடங்கின அந்த ஊழியத்தை தம்முடைய சீஷர்களுக்கு மீண்டுமாக நினைப்பூட்டி அவர்களை வழிநடத்துவதற்காக அவர் கலிலேயாவுக்கு போற, நீங்க அங்க வந்து என்ன பண்ணீங்க, என்னை காண்பீர்கள் என்று அவர் அழைக்கிறார். இரண்டாவதாக இந்த ஏன் ஆண்டவர் இந்த கலிலேயாவுக்கு நான் போகிறேன் சொன்னார்னா, நான் பார்க்க ஒரு சாட்சியாக அந்த கலிலேயாவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். நான் பார்க்க மத்தேயு 12 அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12:24. பிசாசு துரத்தும் பொழுது அவரு சொல்ற காரியம் என்னது, பேசுறவர்கள் பிசாசுல தலைவனாலதான் என்ன பண்றாரு ஏசப்பா, பிசாசை துரத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்க கேட்கிற கேள்வி 38வது வசனத்தை வாசிங்களேன். அடுத்த வசனம், நாற்பதாவது வசனக்கா. அடையாளம் கேட்கின்ற சந்ததி அவங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீங்க என்ன பண்ணணும், காண்பிக்கணும். அப்போ ஏசப்பா அந்த தேசத்துல உள்ள கல்யாண மாகாணத்துல சொல்ற காரியம் தான் எழுது, யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். நான் மறிப்பேன், ஆனா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். எழுந்திருந்து நான் எங்க வருவேன், கலிலேயாவுக்கு வந்து நான் நிற்பேன். ஒரு ஆண்டவர் அதை சொன்ன காரியம் சாட்சியாக அந்த இடத்திலே அவர் வந்து நிற்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்றும் நமக்கு அடையாளமாக சாட்சியாக நம்மோடு அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அதே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து நாம் செயல்படுகிறோம். முதலாவது நான் பார்க்க ஆண்டவர் ஊழியம் ஆரம்பித்த இடம், அதே போல இரண்டாவது ஊழியத்தில் எதிர்ப்புகள் இருந்தாலும் அடையாளமாக தன்னை நிறுத்துவேன் என்று சொல்லி கலிலேயாவிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து தம்மை காண்பிக்கின்றார். மூன்றாவதாக ஆண்டுடைய ஊழியர்களை இந்த கலிலேயாவிலே அநேகருக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். பார்க்க மத்தேயு 6 அதிகாரம் 1வது 2வது 3வது வசனம் நம்ம பார்க்க சொல்லப்பட்டு இருக்கிற காரியம், நான் உதவி செய்யும் பொழுது எப்படி நம்ம உதவி செய்யணும் அப்படின்றத சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல நம்ம தொடர்ந்து நாம் பார்க்க 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் நம்ம பார்க்க நாம் எப்படி செபிக்க வேண்டும் என்ன காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை ஜனங்களுக்கு அவர் பகிர்கிறார். நான் பார்க்க இந்த மத்தேயு 18 அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிங்க. சொல்றேன், எச்சரிப்பின் வார்த்தை உன் கையாவது காலாவது உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து எறும்பு போடு. நம்ம வீட்டுல சொல்லுவோம்ல, நீ அங்க போய் கஷ்டப்படுறதுக்கு நீ எங்க கடை, வீட்டுல கடை, அங்க போய் நீ அடிபட்டு சாவுறது எனக்கு இங்க இரு அப்படின்னு நிறைய காரியம் சொல்லுவாங்க. அதே போலதான் ஆண்டவர் சொல்ற காரியம், நீ இங்க 2 கையுடையவனா காலுடையவனா எரி நரகத்துல நீ நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்க என்ன பண்ணா, சப்பானியா ஊனனா நித்திய ஜீவனுக்கு பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்க. உன் கண் உனக்கு இடர்ந்தாக்கினால் அதை பிடுங்கு எரிந்து போது 2 கண்ணுடையனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கணும். ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்கு
பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும். நமக்கு எது நலம்? எது நலம்? 2 கண்ணுடையவனா, 2 காலுடையவனா, 2 கையுடையவனா அந்த அவியாத அக்னியில போய் விழுறதுக்கு நம்ம 1 கண்ணுடையவனா, 1 காலுடையவனா, 1 கையுடையவனா எங்க போயிடணுமா? எங்க போனோம்? நித்திய ராஜ்யத்துக்கு போனோம் என்கின்ற எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவர் இந்த கலிலேயா தேசத்திலே அவர் கொடுத்தார். பார்க்க ஆண்டவர் தாம் எந்த இடத்திலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்தாரோ, எந்த இடத்திலே அநேகர் வெறுத்தார்களோ, அதே போல எந்த இடத்துல எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்தாரோ அதே இடத்திலே நம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு வந்து மீண்டும் ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் அவர்களுக்கு அவர் கொடுத்தார். சொல்லப்போனா மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 28:16. நான் பார்க்க முடிச்சல இயேசு சொன்ன இடத்துக்கு குறித்த மலைக்கு அவர் போனார். நான் பார்க்க முடிச்சல அந்த வேத பகுதியிலே தொடர்ந்து 19வது 20வது வசனம் சொல்லுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் நான் சகல நாட்டின் உங்களுமே கூட இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்ம கொடுத்த வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல எங்க என்ன பண்ண நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பொறுப்பு ஊர்ல வர்ற நாட்கள் சார் அறிவிப்பு கொடுத்த வண்ணமாக நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாக இந்த ஊழியம் வெளி மாவட்ட ஊழியம் நடைபெற இருக்கிற. குறிப்பாக அந்த காரியங்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. பல தடைகளின் மத்தியிலே, தேவையின் மத்தியிலே ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை உட்கொண்டு இந்த ஊழியம் நடைபெற இருக்கு. அதற்காக செபித்துக் கொள்ளும்படி அன்போடு நான் கேட்கிறேன். சொல்ல போனா அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன காரியம், நான் ஈரோடு இருந்து நான் எங்க வருவேன்? கலிலேயாவுக்கு வருவேன். இன்னைக்கு ஆண்டவர் ஈரோடு இருந்து ஆண்டவர் சொல்ற காரியம், நான் எங்க வருவேன்? எங்க வருவேன்? அழகப்பபுரம் வருவேன். ஆண்டவர் சந்திக்க ஆயத்தமா இருக்கோமா? நம்ம இடத்துலயும் இதே தான் நடந்திருக்கும். ஒருவேளை ஆதி காலத்து மிஷினரி வந்திருக்கும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? பல எதிர்ப்புகள், போராட்டங்கள் நடந்திருக்கும். ஆண்டுடைய வார்த்தை சொன்னபடி ஒரு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இங்கு ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை அவங்க கெட்டினாங்க. ஒரு நல்ல ஒரு திருச்சபையை அவர்கள் நுறியினாங்க. இது நிமித்தம் அந்த இடத்துல எச்சரிப்பு அநேக காரியங்களே பல கேட்டாங்கன்னா, நீங்க எங்களுக்கு அடையாளம் காமிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல யார் கேட்டிருப்பா? நம்முடைய முற்பிதாக்கள் என்ன பண்ணிருப்பாங்க? என்னதான் நடக்குன்ட்டு சொல்லுங்க பார்ப்போம், கேட்போம் அப்படின்னு நிறைய காரியத்துல ஒருவேளை அவங்க கேட்டிருப்பாங்க, அடையாளம் கேட்டிருப்பாங்க. ஆனா எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த இடத்துல திருச்சபையை உருவாக்கினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கலிலேயாவுக்கு சென்றது போல இன்று நம்முடைய அழகப்பபுரத்துக்கு வந்திருக்கார்கள். அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நீதி உள்ளவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான நன்மை நம்முடைய வாழ்க்கையை தயவாக தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.